எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு மனசு சொல்கிற அந்த நொடியில் மெதுவாக ஒரு குரல் கேட்கும். தோல்வி, கண்ணீர், தனிமை எல்லாமே நம்ம சுற்றி நிற்கும்போது கூட அந்த குரல் கேட்கும். அது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நிச்சயம் மாறும் அப்படின்னு அந்த குரல் நம்மக்கிட்ட சொல்லும். அந்த குரல் வேறு எதுவுமே இல்லைங்க, நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை. ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. நான் உங்கள் சிவாதர்ஷினி. கதைக்குள்ளே போகலாமா? 4 மெழுகுவர்த்தி இருக்குது. அந்த 4 மெழுகுவர்த்தியுமே ஏற்றி வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று பலமாக வீசிகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இருந்த மெழுகுவர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி. அந்த அமைதின்ற மெழுகுவர்த்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று ரொம்ப பலமாக வீசுது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு. 2வது மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா அன்பு. அந்த அன்புன்ற மெழுகுவர்த்தியும் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிருச்சு. 3வது பார்த்தீங்கன்னா அறிவு. அந்த மெழுகுவர்த்தியும் கொஞ்ச நேரத்தில் காற்றின் பலம் தாங்க முடியாமல் அணைஞ்சு போகுது. ஆனால் 4வது மெழுகுவர்த்தி மட்டும் போராடி வெற்றி பெற்று நீண்ட நேரம் தாக்கு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த அறைக்குள்ளே ஒரு சிறுவன் வரான். சிறுவன் வந்தோடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ, எல்லா மெழுகுவர்த்தியுமே இப்படி அணைஞ்சு போச்சே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ 4வது மெழுகுவர்த்தி சொல்லுது, அதான் நான் இருக்கேன்ல, என்னை வச்சு மீதி 3 மெழுகுவர்த்தியும் ஏற்றி வை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பையன் கேட்குறான், உன்னுடைய பேர் என்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த மெழுகுவர்த்தி சொல்லுது, என்னுடைய பெயர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுது. இப்படிதாங்க பல பேர் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம தோல்வியை சந்திச்சிருப்போம் தான். ஆனால் நம்பிக்கை அப்படின்ற ஒன்றை மட்டும் கைவிடாமல் இருங்க. இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நன்றி.